வணக்கம் மக்களே, எல்லாருக்குமே சண்டே ஃபண்டே அப்படின்னு இருக்காம சண்டே ஆனாலும் நம்ம படிக்கணும் அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு கொடூரமான பிளட் ரிலேஷன் கொண்டு வந்திருக்கேன். போன தடவை கொடூரமான இன்இக்வாலிட்டி கொண்டு வந்தேன்ல, அதே மாதிரி கொடூரமான பிளட் ரிலேஷன் கொண்டு வந்திருக்கேன். அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் எக்ஸ்பிளனேஷனோட. ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம ராயல் பாஸ் தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ற லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நீங்க எக்ஸாம் கிராக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, எல்லா விதமான கொஸ்டின், நியூ கொஸ்டின் பேட்டர்ன், ட்ரெண்டிங் கொஸ்டின்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு ஒரு கிராக் பண்றதுக்கான வீடியோ கோர்ஸ் தேவைன்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. CWJ40ன்ற கூப்பன் கோடு யூஸ் பண்ணீங்கன்னா 40% பிரைஸ் குறையும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ராயல் பாஸ்க்குள்ள எல்லா எக்ஸாமுக்கான வீடியோ கோர்ஸ், மார்க் டெஸ்ட், PDF கோர்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் PDF, பேங்கிங் அவேர்னஸ் PDF வந்துடும். பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ராயல் பாஸ்க்குள்ளே சூப்பர் பேட்ச்ன்ற ஒரு விஷயம் வச்சிருக்கோம். அதில் 8 டெஸ்ட் இருக்கும், அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பர் பேட்ச் குரூப்பில் ஜாயின் ஆகணும், நம்ம கிராக் வித் ஜாக் குரூப்பில் ஜாயின் ஆகணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன், ஜாயின் ஆகிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது queries-னா இன்ஸ்டால என்னை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கொடூரமான பிளட் ரிலேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 3 minutes உங்களுக்கு டைம் தரேன், ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். டைம் அப் மக்களே. ஸோ சால்வ் பண்ணுறவங்க இப்படியே இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ட்ரை பண்ணி பார்க்குறீங்கன்னா பாருங்கள். உங்களால் முடியலை அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸ்ப்ளனேஷனை பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு there are 9 members in the family, each has 3 generation. அதாவது 3 ஜென்ரேஷன் இருக்காங்க, 9 மெம்பர்ஸ் இருக்காங்களாம் ஃபேமிலியில் சொல்லிட்டாங்க. ஈச் ஹாஸ் டிஃபரண்ட் அமௌண்ட் ஆஃப் சாக்லேட். ஒருத்தவங்களும் டிஃபரண்ட் அமௌண்ட் ஆஃப் சாக்லேட் வச்சுருக்காங்க. மேரிட் கப்புள்ஸ் மஸ்ட் ஹாவ் சில்ட்ரன். அதாவது
மேரேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக சில்ட்ரன் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா, சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இதை ஃபுல்லாக ரீட் பண்ணுங்க. சரிங்களா, எப்பயுமே ஒரு பிளட் ரிலேஷனை ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு இந்த மாதிரி இது ஒரு டிஃபரெண்ட் பேஸ்டு சம். என்ன அப்படின்னா நம்ம இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ரிலேஷனும் கண்டுபிடிக்கணும், ஒவ்வொருத்தவனும் எவ்வளோ நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இந்த மாதிரி கொஸ்டின் எக்ஸாமில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இதில் சாக்லேட்டுன்னு கேட்பாங்க, சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா பென்னுன்னு சொல்லி கேட்பாங்க, சில இதில் என்ன பேர் வச்சுனாலும் கேட்கலாம். பட் ஒரு விதமான பேட்டர்னை நம்ம பார்த்துட்டோம்னா அடுத்து இதை மாதிரி எப்படி கேட்டாலுமே நம்மளால் சால்வ் பண்ண முடியும். சரிங்களா, ஸோ எப்பயுமே நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ஒரு பர்சனுக்கு டைரெக்டாக எத்தனை பேர் கனெக்ட் ஆகுறாங்க, ஒரு பர்சனுக்கு டைரெக்டாக இவன் இவ்வளோ சாக்லேட் வச்சுருக்கான்னு கொடுக்குறானா அப்படின்னு பார்க்கணும். நான் ஃபுல்லாக ரீட் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா எம் வந்து 31 சாக்லேட் வச்சுருக்கான், 7O2Kன்னு கொடுத்துருக்கான். அடுத்து பார்த்தீங்கன்னா எம்மை பற்றி இங்கிட்ட எதுவுமே பேசவே இல்லை. சரியா, ஸோ அடுத்து நான் இதை ஃபுல்லாக ரீட் பண்ணதில் தேடும்போது எனக்கு கண்ணில் பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் who has 3 chocolate, L is the only sibling of J. அப்போ என்ன அர்த்தம்னா எல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3 சாக்லேட் வச்சிருக்கான். சரிங்களா, அவன் ஒன்லி சிப்ளிங் ஆஃப் எல் வந்து 3 சாக்லேட் வச்சிருக்கான், அவன் ஒன்லி சிப்ளிங் ஆஃப் ஜே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ அடுத்து இங்கே மேலே பார்த்தீங்கன்னா எல்லுக்கு ஒரு சிஸ்டர் இன் லா இருக்காங்க. சரிங்களா, அவங்க யார் என்றால் ஓவோட ஃபாதரோட மதர் இன் லா அப்படின்னு சொல்றாங்க. இதை ரீட் பண்றதுக்கே நம்ம குழம்பிடுவோம். இந்த இடத்த ரீட் பண்றதுக்கே குழம்புவோம். நல்லா கவனிங்க, ஓக்கு ஒரு ஃபாதர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு மதர் இன் லா இருக்காங்களாம். அவங்க யாருன்னா ஒன்லி சிஸ்டர் இன் லா ஆஃப் எல்லா. இப்போ கவனிச்சுக்கோங்க, எல்லுக்கு ஒரு சிஸ்டர் இன் லா இருக்காங்க, போட்டாச்சு, எல்லோட சிப்ளிங்கோட ஸ்பவுஸ். ஸோ இவங்க யாருன்னா ஓ இருக்கான்ல, ஓக்கு ஒரு மதர் இன் லா இருக்காங்க, ஓக்கு ஒரு ஃபாதர் இருக்காங்க, ஓஸ் ஃபாதர் அப்படின்றாங்க. ஓக்கு ஒரு ஃபாதர் இருக்காங்க, அவங்களுக்கு கண்டிப்பா கப்பல் இருக்க முடியும். கப்பல் மஸ்ட் ஹாவ் சில்ட்ரன். சரியா, இப்போ ஓக்கு ஃபாதருக்கு ஒரு மதர் இன் லா இருப்பாங்க பாத்தீங்களா. ஸோ ஓவோட ஃபாதருக்கு ஒரு மதர் இன் லா யாரு, இவங்க தான். சரியா, அவங்க தான் இஸ், அவங்க தான் இஸ்ன்றது யாரை குறிக்குது, அப்படியே அவங்க தான் ஒன்லி சிஸ்டர் இன் லா ஆஃப் எல் அப்படின்றான். புரிஞ்சா உங்களுக்கு? ஓக்கு ஒரு ஃபாதர் இருக்காங்க, அந்த ஃபாதருக்கு ஒரு மதர் இன் லா இருக்காங்க, இவங்க தான் வந்து எல்லோட சிஸ்டர் இன் லா அப்படின்னு இந்த லைன்ல சொல்றாங்க. புரிஞ்சா? திரும்பியும் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓஸ் ஃபாதர், ஓஸ் ஃபாதர், ஃபாதர் மதர் இன் லா, ஃபாதர்ஸ் மதர் இன் லா இஸ், இவங்க அப்படின்னு சொல்றாங்க, இவங்க எல்லோட சிஸ்டர் இன் லா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம போட்டாச்சு. ஓகேயா? ஓகே. The first generation has total number of chocolates 52 அப்படின்றான். சரியா? கிளியரா? ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல இருக்க டோட்டல் சாக்லேட் பார்த்தீங்கன்னா 52 அப்படின்றான். ஓகே. given 17 chocolate to their daughter-in-law and 15 to their son-in-law அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப எனக்கு பார்த்தீங்கன்னா மேரேஜ் இவங்களுக்கு தான் இருக்கு. சரியா? அப்ப டாட்டர் இன் லா இருந்தாலும் சன் இன் லா இருந்தாலும் இவங்களுக்கு தான் இருக்கணும். கரெக்டா? நான் சொல்றது புரிஞ்சா? ஸோ இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல 52 சாக்லேட் வச்சிருக்காங்களாம். இந்த 52 சாக்லேட்டை 17 வந்து டாட்டர் இன் லாக்கு கொடுக்குறாங்களாம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ டாட்டர் தான் இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு டாட்டர் இன் லா இருக்கணும்னா கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு சன் இருந்திருக்கணும், அவங்களுக்கு ஒரு மனைவி இருந்திருக்கணும். அப்போ தான் எனக்கு டாட்டர் இன் லா உருவாவாங்க. திரும்பியும் நல்லா சொல்கிறேன், புரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் உள்ள இவங்களுக்கு ஒரு டாட்டர் இன் லா ஒரு சன் இன் லா இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஒரு 17 சாக்லேட்டை அவங்களோட டாட்டர் இன் லாக்கும் அவங்களோட சன் இன் லாக்கு பார்த்தீங்கன்னா வந்து 15 சாக்லேட்டும் கொடுக்குறாங்களாம்.
அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சன்னின்லா இருக்கா நமக்கு தெரிஞ்சிடும். சன்னின்லாக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? 15 சாக்லேட்ஸ் டு சன்னின்லான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவருக்கு 15 கொடுக்குறாங்க. டாட்டர் இன்லாக்கு 17 கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டாட்டர் இன்லா அங்க இருக்கணும்னா கண்டிப்பா இவங்களுக்கு ஒரு பையன் இருந்திருக்கணும், இவங்களுக்கு ஒரு சிப்ளிங் இருந்திருக்கணும். அவங்களோட மனைவி தான் இவங்களுக்கு டாட்டர் இன்லாவா வருவாங்க. டாட்டர் இன்லாக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? 17 சாக்லேட் கொடுக்குறாங்க. இப்போ இவங்கள்ட்ட 52 இருந்துச்சு. அதுல வந்து 17 பிளஸ் 15 32 சாக்லேட்டை கொடுத்துட்டாங்க. அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? இந்த இடத்துல 20 சாக்லேட் இருக்கும் இவங்கள்ட்ட. ஜேஎன் கப்பிள்கிட்ட 20 சாக்லேட் தான் இருக்கும். கிளியரா? எல்லாத்துக்குமே தெளிவா புரிஞ்சா நான் சொன்னது? ஓகே. ஸோ அடுத்து என்ன சொல்றாங்க? N is married to P. He has 5 times the number of J's brother அப்படின்றாங்க. சரியா? J brother யாரு? L. N வந்து married to P அப்படின்னு சொல்லிட்டாங்க. And he has அப்படின்னு சொல்லும் போது N வந்து எனக்கு என்னன்னு தெரிஞ்சிரும்? மேல். இவங்க ஃபீமேல்னு தெரிஞ்சிரும். நான் சொல்றதை திரும்ப புரிஞ்சுக்கோங்க. N is married to P and he has ன்னு சொல்லும் போதே N மேல்னு தெரிஞ்சிருது. 5 times the number of chocolates and J brother. Jக்கு யாரு பிரதரு? Jக்கு பிரதர் பார்த்தீங்கன்னா L. L வச்சிருக்க சாக்லேட்டோட 5 டைம்ஸ், அதாவது L வந்து 3 சாக்லேட் வச்சிருக்கானா இதோட 5 டைம்ஸ் மோரா வந்து என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 15 சாக்லேட். கரெக்டா? N 5 டைம்ஸ் மோர் தென் ஜேஸ் பிரதர். அப்ப L 3னா N வந்து 15 இருப்பாங்க. எனக்கு 15 எங்க இருக்கா? இந்த இடத்துல இருக்கா. அப்ப இதுதான் பாத்தீங்கன்னா N. சரிங்களா? இது எனக்கு 15 வந்துருச்சா? இது எனக்கு பாத்தீங்கன்னா P அப்படின்னு சொல்லிட்டாங்க. புரிஞ்சா? கிளியரா எல்லாத்துக்குமே? ஓகே. டோட்டலா எனக்கு 9 மெம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்கானா? ஸோ 1 2 3 4 5 6 7 8 இருக்கு. ஆனா இன்னொரு 9வது பர்சன் யாரு? மேரிட் கப்பிள்ஸ் மஸ்ட் ஹாவ் சில்ட்ரன். அப்ப இவங்களுக்கு ஒரு சில்ட்ரன் இருக்காங்க. கிளியரா? இப்போ 9 பேரோட பொசிஷன் ரிலேஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். யார் யாருன்னு தான் உட்கார வைக்கணும். சரியா? இப்போ அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். P who has thrice the number of chocolate than L. L 3 அப்படின்னா அதை விட thrice-ஆ இருக்காங்களாம் P. அப்ப L 3னா into 3னா என்னது? 9. thrice-ஆ இருக்காங்கன்னு சொன்னா. அப்ப P வந்து பாத்தீங்கன்னா 9 சாக்லேட் வச்சிருக்காங்க. சரியா? இங்க பாத்தீங்கன்னா P's only child has twice than the number of chocolate than P. P child யாரு? O. சரியா? P child has twice the number of chocolates than P. P ஓட டபுள் மடங்கு வச்சிருக்கானா P குழந்தை அப்படின்றாங்க. அப்ப P குழந்தை யாரு? O. அப்ப O என்ன வச்சிருக்கான்? 18 வச்சிருக்கான். P ஓட டபுள் மடங்காக வச்சிருக்கான். கிளியர் எல்லாத்துக்குமே? சோ அடுத்து என்ன சொல்றாங்க? இப்போ அடுத்து என்ன இருக்கு? R is married to M அப்படின்ட்டான். சரிங்களா? R is married to M அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இதை பார்க்கும் போதே கண்டிப்பா தெரியும் எல்லா இடத்துலையும் ஆளால உட்கார வச்சாச்சு. கப்புலுன்றது இந்த ஒரு இடம் தான் ஃப்ரீயா இருக்கு. RM இங்கே தான் வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. புரிஞ்சா? சரிங்களா? M has 31 chocolate and he அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு என்ன தெரிஞ்சிடும்? M has 31 chocolate and he அப்படின்னு சொல்லும் போது எனக்கு என்ன தெரிஞ்சிடும்? M is the male, R is the female அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிரும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன சொல்றாங்க? M வந்து 31 சாக்லேட் இருக்கானா? சரியா? M வந்து 31 சாக்லேட் இருக்கானா? and he gives 7 chocolate more than O2K. இந்த லைன் தான் வந்து எல்லாத்துக்குமே புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கும். நான் தமிழ்ல அருமையா விளக்குறேன், புரிஞ்சுக்கங்க.
எம் வந்து 31 சாக்லேட் வச்சிருக்கான். 7 சாக்லேட் மோர் தென் ஓ வந்து கேக்கு கொடுக்குறான். அதாவது ஓ வந்து 18 இருக்கானா, ஓவோட 7 சாக்லேட் மோர் எவ்வளோ 25. அவ்வளோ சாக்லேட்டை வந்து கேக்கு கொடுக்குறானா எம். இப்போ நான் சொல்றது நல்லா புரிஞ்சா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓவோட 7 சாக்லேட் மோர் கே இருக்கான். அதான் சாரி, ஓவோட 7 சாக்லேட் மோர் ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸை வந்து எம் கேக்கு கொடுக்குறான். உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஓவோட 7 சாக்லேட் மோர் 25 இருக்கு. இந்த நம்பர் ஆஃப் சாக்லேட்டை வந்து எம் வந்து அந்த கேக்கு கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப எம் வந்து கொடுத்த பிறகு எம்முக்கு வந்து எவ்வளவு சாக்லேட் இருக்கும், 6 சாக்லேட் இருக்கும். ஏன்னா அவன் கேக்கு வந்து 25 கொடுத்துட்டான். M has 31 chocolate and he gives 7 chocolate more than O. ஓவோட 7 சாக்லேட் மோரா ஒரு நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸை கேக்கு கொடுக்குறான் எம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. முடிஞ்சு. சரியா? ஓகேவா? எல்லாம் முடிச்சாச்சா? ஆர்ஸ் ஒன்லி டாட்டர் அப்படின்றாங்க. ஆருக்கு ஒரே ஒரு டாட்டர் இருக்காங்க. அவங்க தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் அப்படின்றாங்க. சரியா? ஆருக்கு ஒரு டாட்டர் இருக்காங்க, அவங்க தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் அப்படின்றாங்க. சரிங்களா? இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு க்ளூ இருக்கு. The sum of Q and R is 4 more than K. Qவையும் Rஐயும் வந்து சம் பண்ணா Kவை விட 4 கூட இருக்கு அப்படின்றான். அதுதான் இந்த லைன். The sum of number of chocolate Q and R is 4 more than K. இப்ப K வந்து 25 இருக்கான். அப்படி என்றால் எனக்கு வந்து R வந்து 17ன்னு தெரியும். அப்ப Q என்னவா இருக்க முடியும்? 8ஆ தான் இருக்க முடியும். கரெக்டா? ஸோ 17 + 8 25. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து 4 more than K அப்படின்றான். அப்ப எனக்கு இது ரெண்டையும் கூட்டினா 29 வரணும். அப்ப நான் இந்த இடத்துல என்ன போடுவேன்? Qக்கு 12 இருக்குன்னு போடுவேன். நல்லா புரிஞ்சுக்கங்க. The sum of number of chocolate Q and R is 4 more than K. K-யோட இந்த ரெண்டையும் சம் பண்ணோம்னா 4, இதை விட இது கூட இருக்குன்றான். அப்ப இது 29 இருக்கும்னா Rக்கு ஆல்ரெடி எனக்கு 17ன்னு தெரியும். Q கண்டிப்பா 12 தான் இருக்க முடியும். இப்ப நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா, என்ன நம்பர் ஆஃப் சாக்லேட் எல்லாருமே வச்சிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டேன். சரியா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டுமே சேர்த்து 20 தான். மற்ற எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அந்த இது கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? அப்ப இருக்கிறதுலயே ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சாக்லேட் யாரு வச்சிருக்கா? K வச்சிருக்கான். சரியா? அப்ப என்ன அர்த்தம்? R only daughter has the highest number of chocolate அப்படின்ட்டான். அப்ப R only daughter யாரு? K. K தான் இருக்கிறதுலயே ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சாக்லேட் வச்சிருக்கான். புரிஞ்சா? அப்ப எல்லாரையும் ஃபில் பண்ணிட்டேன். 1 2 3 4 5 6 7 8 பேரை ஃபில் பண்ணிட்டேன். 9வது ஆள் தான் இந்த Q. ஸோ Qவை நான் இங்கே போடுறேன். இப்போ எனக்கு Qவும் Jயும் சேர்த்து 20 சாக்லேட்டுன்னு சொல்லியிருக்கான். சரிங்களா? அப்போ எனக்கு Q 12 சாக்லேட் அப்படின்னா பேலன்ஸ் இந்த இதில் 20ல் 12 போயிடுச்சுன்னா 8 தானே இருக்கும். 8 தான் Jயா இருப்பான். கிளியரா புரிஞ்சா சம்மு? ஸோ இப்போ எல்லாத்தையும் அழிச்சிட்டு நீட்டாக காட்டுறேன் பாருங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான ஆன்சர். இப்போ நம்ம இன்னும் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து O அண்ட் எல்லோட ஜெண்டரை கண்டுபிடிக்கணும். சரியா? எல்லுக்கும் ஓக்குமான ஜெண்டர் சேம் அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது க்ளூ இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்டா ரீட் பண்ணிட்டு வருவோம்.
எம் ஒன்று 31 எம் வந்து கண்டுபிடிச்சாரு. என் இஸ் மேரிட் டு பி, ஹி ஹாஸ் ஜேஸ் பிரதர். ஜேஸ் பிரதர் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம வந்து எல் வந்து மேல் அப்படின்னு போட்டுடலாம். ஜேஸ் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இந்த இடத்துல சொல்றாங்கல்ல நம்பர் ஆஃப் சாக்லேட் 5 times தான் ஜேஸ் பிரதர் அப்படின்னு சொல்லும் போது ஜேக்கு ஒரு பிரதர் இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ எல்லுக்கும் ஓக்கும் சேம் ஜெண்டர்ன்ட்டான். ஸோ எல் வந்து பிளஸ்னா ஓவும் எனக்கு பிளஸ். சூப்பராக இருக்குல்ல இந்த சம் சால்வ் பண்ணவே. ஸோ இதுதான் கொடூரமான பிளட் ரிலேஷன் உங்களுக்கு சால்வ் பண்ணி கொண்டு வரலான்னு கொண்டு வந்தேன். நீங்கள் இதில் ஏதாவது எஃபர்ட் எடுக்கணும்ல. ஸோ நீங்கள் இதுதான் ஆன்சர். இதுதான் ஆன்சரு. பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இப்போ ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன்ல, நீங்கள் ஏதாவது எஃபர்ட் எடுக்கணும்ல இந்த கொஸ்டினில். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்டில் போடுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்லேயே வந்து இன்னைக்கு நைட்டு, சரிங்களா, இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு ஒரு 6 மணிக்கு மேலே கமெண்ட் பாக்ஸில் என்ன ஆன்சர்ன்றதை பின் பண்ணி விடுறேன். ஸோ மறக்காமல் ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ராயல் பாஸ் வச்சு பல பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. நம்ம சேனலில் உள்ள சக்ஸஸ் ஸ்டோரி போய் பாருங்கள். ஸோ தயவு செய்து நீங்கள் கிராக் பண்ணணும். அதுக்கான முறையான வேலை தான் நான் காட்டுறேன். நம்பி இந்த ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணி கிராக் பண்ணுங்கள். ஆஃபர் போய்கிட்டு இருக்கு, முடிக்க போகிறோம். உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். 10 10 10.